நம்ம எவ்வளோ படங்கள் பார்த்துருப்போம். அதில் டெக்னாலஜி வைஸாகவும் ஸ்க்ரீன் பிளே வைஸாகவும் டாப் நாச்சில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் தான். அந்த ஹாலிவுட்டை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு வர்மன் ஃப்ளிக்ஸ். நான் உங்கள் பிபின் ஜோஜோ. ஆயிரத்தி 1833 ஜோசப் மைக்கேல் அண்ட் சைமன் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபேண்டஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மோஷன் கேப்சராக இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஃபேண்டஸ்கோப் எப்படி இருக்குன்னா, ஒரு தட்டுமா இருக்கிற அமைப்பில் கார்னரில் இமேஜை வரைவாங்க. அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதன் நடக்கிற மாதிரியும், ஒரு இமேஜில் ஃபஸ்ட்டு கால் வைக்கிற மாதிரியும், இன்னொரு இமேஜில் செகண்ட் கால் வைக்கிற மாதிரி இருக்கும். இதை ரோல் பண்ணும்போது அது மோஷன் கேப்சர் வீடியோவாக மாறிச்சு. 1827 ஆகஸ்ட் 19 தான் உலகத்திலே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கப்பட்டுச்சு. இந்த ஃபோட்டோ தான் அடுத்த கட்ட டெக்னாலஜி நகருக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் ஃபோட்டோஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இதை மோஷனாக மாற்ற முடியுமான்னு ஃபோட்டோகிராஃபரான எட்வர்ட் மொயின்பிரிட்ஜ் இதோட ரிசர்ச்சில் இறங்கினார். அதே டைமில் நிறையா ஃபோட்டோகிராஃபர் இந்த ரிசர்ச்சில் இருந்தாங்க. இறுதியாக ஜுப்ராசிக் ஸ்கோப் மூலமாக ஒரு ஃபோட்டோவை மோஷனாக மாற்ற முடியுன்றதை கண்டுபிடிச்சார். அப்போ பண்ண மோஷன் வீடியோ தான் தி ஹார்ஸ் ரன்னிங். இதுதான் சினிமா உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. இந்த ஜூப்ரோஸ்கோப்புக்கு எப்படி உருவாக்குனாங்கன்னா, ஒரு குதிரையை ஓட விட்டு அதை 24 கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அதை ஒன்றா சேர்த்து ஓட வைக்கும்போது அது ஃபஸ்ட்டு மோஷன் கேப்சர் வீடியோவாக இருந்துச்சு. இது ஐரோப்பாவில் மிகவும் வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அந்த டைமில் மக்கள் கூடுற இடமும் பொழுதுபோக்கு இடங்களிலும் இந்த வீடியோவை காட்சிப்படுத்துகிறாங்க. அதை தொடர்ந்து 1887 ஜெர்மனியை சேர்ந்த ஃபோட்டோகிராஃபரான ஓட்டோமர் கரனோவ் ஃபோட்டோகிராஃபிக்ன்ற ஒரு கருவியை கண்டுபிடிச்சார். இதை எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, 24 ஃப்ரேமை தனித்தனியாக எடுக்காமல் அந்த 24 ஃப்ரேமை கண்டினியூவாக எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. இதுதான் முதல் கேப்ஷன் கேமரான்னு சொல்லலாம். இதை ரீலாகவும் லைவாகவும் எடுத்த ஆரம்பித்தாங்க. இது நாளடைவில் அப்படியே டெவலப் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. 1892 சம்மரில் பெர்லினில் இருக்க எக்ஸிபிஷன் பார்க்கில் இதை ஷோ பண்ணாங்க. இதை பார்க்க நிறைய மக்கள் வந்தாங்க. அதாவது 34,000 பேர் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை மக்கள் புதுசாகவும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் பார்த்தாங்க. அது தொடர்ந்து லூமியர் பிரதர் தான் சினிமோட்டோகிராஃபியை டெவலப் பண்ணாங்க. இது அடுத்த கட்ட நகர்வுக்கு பெரிய அடித்தளமாக இருந்துச்சு. இவங்க தான் முதல்ல குறும்படத்தை எடுக்கவும் ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒருத்தர் அதை ஃபியூச்சர் பிஸ்னஸாக பார்த்தாரு. அவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி அவர் டெவலப் பண்ண ஆரம்பித்தார். மோஷன் பிக்சர் கேமராவுக்கு காப்பி ரைட்ஸும் வாங்கினார். அதுக்கப்புறம் நிறையா படங்கள் பண்ணப்பட்டுச்சு. அப்போல்லாம் ஒரு ரீலில் தான் ஷூட் பண்ணனால 12லேருந்து 15 நிமிஷம் வீடியோ தான் ஷூட் பண்ண முடிஞ்சது. அப்போ தான் அவர் பிளாக் மரியான்ற ஸ்டூடியோ ஆரம்பித்து நிறையா படங்கள் பண்ண ஆரம்பித்தார். அவருடைய படங்கள் எல்லாமே டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் தான் இருந்துச்சு. அப்போ தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சு, காப்பிரைட்ஸ் இஷ்யூ. காப்பிரைட்ஸ் இஷ்யூனால் வேறு படங்கள் யாருமே எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. தன்னை தவிர வேறு யாரும் மூவி எடுக்கக்கூடாதுன்னு காப்பிரைட்ஸும் வாங்கி வச்சுருந்தாரு. அப்படி படம் எடுக்கணும்னா அமௌண்ட் கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்காக தி ட்ரஸ்ட்னு அழைக்கப்படுற MPPCன்ற கம்பெனி ஆரம்பித்தார். அதாவது மோஷன் பிக்சர் பேட்டன்ட் கம்பெனின்றதை உருவாக்குனார். அதில் பல தயாரிப்பாளர்களும் உறுப்பினராகவும் இருந்தாங்க. இதனால் உறுப்பினர்களை தவிர வேறு யாரும் படம் எடுக்க முடியாத நிலைமை உருவாச்சு. அதுக்கப்புறம் படம் எடுக்கிறவங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அறிவிச்சாங்க. இதனால் மற்ற கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் கைவிலங்கு போட்ட மாதிரி இருந்துச்சு. யாரும் சுதந்திரமாக படம் எடுக்க முடியாத நிலைமை உருவாச்சு. அப்போது மற்ற கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாராலுமே கண்டுபிடிக்காத இடத்துல போய் ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம், அதுவும் சரிதான், வாங்க போவோம். அது எந்த அளவுக்கு சீக்கிரட்டாக ஷூட் பண்ணாங்க அப்படின்னா, எடிசனோட டீம் வரக்குள்ளேயும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எடுக்கிற படம் எல்லாம் மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுருந்துச்சு. ஏன்னா எடிசனோட படங்கள் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும். அதனால் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெறல. இவங்க கிரியேட்டர்ஸ் எடுக்க படம் எல்லாம் க்ரியேட்டிவாகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறனால மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுருந்துச்சு. அப்படியே அவங்க ஷூட் பண்ண சீக்ரெட்டான இடம் பேர் தான் ஹாலிவுட். அதனால தான் அந்த படங்களுக்கெல்லாம் ஹாலிவுட் மூவின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு எடிசன் இதை கட்டுப்படுத்த பார்த்தாரு. ஆனால் அவரால் முடியல. 1915 MPPC கலைக்கப்பட்டது. கிரியேட்டர்ஸ்க்கு பெரும் ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. யார் வேணால் படம் பண்ணலாம் அப்படின்ற நிலைமை உருவாச்சு. இந்த ஃப்ரீடம் தான் பிரம்மாண்டமான ஹாலிவுட் உருவாக காரணமாக இருந்துச்சு. உங்கள் கேங்கில் யாராவது ஹாலிவுட் படம் பார்க்குறாங்களா? அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா வர்மன் ஃப்ளிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.